ஆமென் சொல்லும். ஆண்டவரின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. உலக வழக்கத்தின்படியும் இயேசு பிறந்தது, வாழ்ந்தது இதெல்லாம் உண்மை. அப்படிப்பட்ட சம்பவங்களை நினைவு கூர்ந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறியப்படுகிற நாள், திரும்ப சண்டே 3ஆம் நாள் காலை உயிரோடு எழுந்த ஈஸ்டர் என்று உலகம் முழுவதும் அதை அனுசரிக்கிறபடினால், நாமும் உலகளாவிய சபையோடு இணைந்திருக்கிறபடினால் இந்த நாள் தான் ஆண்டவராகிய இயேசு எருசலேம் வீதிகளிலே பவனி வந்ததாக, ஒரு கழுதையின் மேல் ஏறி அவர் உலா வந்ததாக பார்க்கிறோம். அதுவும் தீர்க்க தரிசனத்துல புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடியே நடந்தது. ஆமென் சொல்லுங்களேன். ராஜா வருகிறார் என்று, வருவார் என்று எழுதப்பட்ட வார்த்தை. சகரியாவின் புஸ்தகம், சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்காக எனக்காகவே இந்த பூமியில பிறந்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம அனைவரும் அதை மறந்து போகிறோம். எனக்காக என் இயேசு இந்த பூமியில பிறந்தார் என்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நமக்கு நல்ல கிஃப்ட் யாரும் கொடுக்கும் போது உங்களுக்காகவே தேடி பிடிச்சு வாங்கினேன்னு சொல்லுகிற அந்த அந்த அன்பு, ஆமென், அதை நம்ம மறக்க மாட்டோம். ஆண்டவர் உனக்காக எனக்காக வந்தார் என்பது அடிக்கடி மறந்து போகிறதுனாலதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அநேக நேரங்கள்ல தவறாய் பயன்படுத்துகிறோம். அதை தவறாய் நம்ம யோசிக்கிறோம். என் ஜீவனை எனக்காக என்னை தப்பு வைக்க தன் ஜீவனை கொடுக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் ராஜாவாக வருகிறார் என்று இந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறினது. ஆமென். அது எங்க பார்க்கிறோம்? யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம், எல்லா சுவிசேஷ புஸ்தகங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. யோவானை திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 12. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 12. நான் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனமாய் பாருங்கள். அல்லேலூயா. 12ஆம் அதிகாரத்திலே 13 நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஆண்டவருடைய வசனம் அழகா சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. 12 முதல். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாள்ல தான் அது நடந்ததாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை மரிக்கிறார், அதற்கு முந்தின ஒரு ஓய்வு நாள். இந்த நாள் இன்னைக்குதான் அவர் எருசலேமுக்கு வருகிறார் என்று திரளான ஜனங்கள் கேள்விப்படுகிறார்கள். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல திரளான ஜனங்கள் ஆண்டவருடைய சமாதானம் இல்லாமல், தேவ சமாதானம் இல்லாமல், தேவனை குறித்த தெளிவில்லாமல், இரட்சகரை குறித்தும் தெளிவில்லாமல், இயேசு உயிரோடு அங்கே மனிதனாகவும் தெய்வீக தன்மையோடு வாழ்ந்து கொண்டு வருகிறார். அவர் சகல அற்புதங்களை செய்து உயிரோடு வாழ்ந்து வருகிறார். ஆனா அந்த நாட்களிலும் இவர்தான் இரட்சகர், இவர்தான் மேசியா என்பதை ஜனங்கள் நம்பவில்லை. ஆமென். யோவான் ஸ்நானகன் இயேசுவின் வருகைக்கு அவன் வழி ஆயத்தம் பண்ணினவன். ஆமென். வெட்டுக்கிளியும் காட்டு தேனையும் அவன் பருகி கொண்டு சாப்பிட்டு கொண்டு, ஒட்டக மயிர் அந்த ஆடையை தரித்து கொண்டு வனாந்தரங்களிலே அலைந்து திரிந்தான். விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகிற தேவ கோபத்திற்கு தப்பித்துக் கொள்வது எப்படி? மனம் திரும்புங்கள் என்று ஜனங்களை மனம் திரும்ப வைத்து கர்த்தர் பக்கம் திருப்புகிற, இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற தீர்க்கதரிசியாய் அவன் காணப்பட்டான். அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசியே சிறையில் அடைக்கப்பட்ட போது, கவனிங்க, பிரச்சனைகள் வந்த போது தம்முடைய ஃபாலோவர்ஸ் சீஷர்களை அனுப்பி, தன்னை நம்புகிறவர்களை அனுப்பி, இவர்தான் மேசியாவா, இவர்தான் எலியாவா, குழப்பத்தில் இருந்தார். நிறைய ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளோ குழப்பத்தில் வாழ்ந்த காலம் அது. அந்த நாட்கள்ல தான் திரளான ஜனங்கள் ஆறுதலுக்காக காத்திருந்தார்கள். உண்மையான ஒரு ரட்சிப்பு மீட்புக்காக காத்திருந்தார்கள். மீட்கப்படுவோம் தெரியும், பரலோகம் உண்டு தெரியும், பிதாவாகிய யெகோவா தேவனை அவர்கள் விசுவாசித்தார்கள், அவர் மீது வைராக்கியம் வைத்தார்கள். சவுலை நாம் அறிந்திருக்கிறோம்.
யெகோவா தேவன் மீது வைராக்கியம் வைத்து இயேசுவை அறிவிக்கிற, இயேசுவை ஆராதிக்கிற சபைகளை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த சவுலை தேவன் சந்தித்தார். தமஸ்கு வீதிகளிலே பவுலாய் கர்த்தர் மாற்றினார். நிருபங்களை எழுதும்படி தேவன் உயர்த்தினார். அப்ப இந்த காலகட்டத்தில் இயேசு ஏன் பவனி வர வேண்டும்? அங்கிருந்த ஜனங்கள் குழப்பத்திலிருந்து விடுதலை பெற, ஆமென், அவர்களுக்கு சமாதானம் உண்டாக, தன்னை யார் என்று வெளிப்படுத்த, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக இந்த பவனியை தேவன் மேற்கொண்டார். அல்லேலூயா. ஜனங்கள் கேள்விப்படும்படியாக, கேள்விப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஒரு 3 குறிப்புகள் நான் சொல்றேன். ரோமர் எழுதின புஸ்தகத்திலே நிருபத்திலே 10ஆம் அதிகாரத்திலே, ரோமர் 10, அதுல பாருங்க, 10ஆம் அதிகாரத்திலே 14 வாசிக்கிறேன். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப இயேசு எருசலேம் வீதிகளுக்கு வருகிறார் என்பதை திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்ப ராஜா வருகிறார், ஆயத்தப்படுங்கள். 3 ஆசீர்வாதம். நீங்கள் நானோ ஏற்கனவே அந்த ராஜாவை அறிந்திருக்கிறோம், அந்த ராஜாவுக்கு இடம் கொடுத்திருக்கிறோம், ராஜாவின் பிள்ளைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் அந்த ராஜாவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் நடுவிலே ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நான் ராஜாவாய் வருகிறேன், என்னை குறித்து சொல்லுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்னை பிரஸ்தாபப்படுத்துங்கள், என்னை பிரகடனப்படுத்துங்கள். proclaim my name, my gospel, என்னுடைய சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அல்லேலூயா. அறிவிக்காமல் இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில் அநேக பாடுகள், அநேக விதங்களிலே நம்முடைய வேதனைகளுக்கான அல்லது நம்முடைய தரித்திரியங்களுக்கான, நம்முடைய வியாதிகளுக்கான விடை கிடைக்காமல் கூட இருக்கலாம். இந்த காலை வேளையில ஆண்டவர் பேசுகிறது, நம்மால் முடிந்த ஊழியங்கள் எவ்வளவு செய்திருந்தாலோ இன்றைக்கு ஆண்டவர் திரும்ப பேசுறாரு. திரளான ஜனங்கள் ஆறுதல் இல்லாமல் இருந்தார்கள். நான் வாழ்ந்த நாட்களிலேயே என்னை நம்பாமல், என்னை விசுவாசியாமல் இருந்தார்கள். ஆகவேதான் பவுலுக்கு பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்தி சொல்லுகிறார், அதை விசுவாசியாதவர்கள் கெட்டு போவார்கள் அல்லவா? அவர்கள் எப்படி இயேசுவை அறிந்து கொள்ளுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? ஒரு ஆமென் சொல்லுங்க. ராஜாவை ஏற்றுக்கொண்டவர்கள், ராஜாவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டுமானால் ராஜாவை குறித்து நாம் சொல்ல வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ராஜாவை நாம் அன்பு செலுத்துவோமே ஆனால் அவரை அதிகமாய் நாம் மற்றவர்களுக்கு அறிவிப்போம். ஆமென். இயேசுவை சொல்லக்கூடிய ஒரு சபையாக, இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு சபையாக கர்த்தர் உங்களை என்னையோ ஆமென் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஆகவே நாம் வாசிக்கிற வசனம் ரோமர் 10 அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் சொல்லிட்டு, அந்த வேலையை செய்கிறவர்கள், ஊழியத்தை செய்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களா? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கக்கூடிய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். ஆமென். முதல் ஆசீர்வாதம், உங்களை அழகாய் ஆமென் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் சொல்லுது சரீர அழகு மட்டும் அல்ல, நம்முடைய வாழ்க்கையோ அழகாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்மை நாமே சம்பாதித்து பணங்கள் சேர்த்து வீடு கோபுரங்கள் எல்லாம் கட்டினாலும் ஆண்டவர் பார்வையில அது அலங்காரமற்றதா இருக்கிறது. காரணம், அலங்கோலமாய் இருந்த உன்னை என்னை தேவன் அழகாய் மாற்றினார். இன்றைக்கு அந்த நம்மை அலங்கரித்த ராஜாவை அறிந்திருக்கிறோம். இன்னும் அலங்கரிக்கப்படாத, ரட்சிக்கப்படாத அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர்களுக்காக தான் நான் ராஜாவாய் இந்த பூமிக்கு வருகிறேன். ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்ல மாட்டீங்க? இது உண்மைங்க, இதான் சத்தியம். யோசித்து பாருங்கள். இயேசுவை அறிவியாமல் இருந்திருந்தால், நான் தெரிந்து கொண்ட இடத்துல பெங்களூர்ல நீங்க எந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டீங்களோ, யார் உங்களை சுவிசேஷத்தை அறிவித்தாங்களோ, எந்த சபையில உங்களுக்கு தேவ வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதோ, இது எல்லாம் இல்லை என்று ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். நீ நானும் உலக பிரகாரமாக வாழ்ந்திருப்போம். அந்த ராஜாவினுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு என்பதை அறியாமல் இருந்திருப்போம். உலக ஜனங்களைப் போல பரிதாபத்திற்குரியவளா இருந்திருப்போம். ஆனால் இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம், நான் பவனி வரும்போது ஆமென் எதற்காக வந்தேன்? அல்லேலூயா. திரளான ஜனங்கள் எருசலேமிலே காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்ப எனக்கு ஆறுதல் கிடைக்கும்? எப்ப எனக்கு சமாதானம் கிடைக்கும்? எப்ப என் மேசியாவை காண்பேன்? எப்ப தீர்க்கதரிசனம்? இன்றைக்கும் நீங்க நம்புவீங்க
நீங்க ஊருக்கு போயிட்டு வந்தவங்க கேட்டு பாருங்க. எருசலேமிலே ஆமே அங்கே இன்றைக்கும் ஆண்டவரே திரும்ப வாரும், இரட்சிப்பை தாரும் என்று யூதர்கள் இரட்சகர் வர காத்திருக்கிறார். தலையை மோதி கொண்டு ஜெபிப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இயேசு இரட்சகராய் வந்து திரும்ப மரித்து உயிரோடு எழும்பி போய்விட்டார். ஒரு அழிலே சொல்லுங்க, சொந்த ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அவர் நம்முடைய இரட்சகராய் இருக்கிறார். இந்த இயேசுவை அறிவிக்க வேண்டும். திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டார்களாம். அப்ப அவ்வளவு ஜனங்கள் சந்தோஷமாய் காத்திருக்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. பாருங்க, ஒரு பிறவி குருடன் சப்பாடி ஆமேன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்கிறான். இயேசு வருகிறார் என்று அவன் கேள்விப்படுகிறான். ஆனாலும் கூப்பிட்ட போது அவனை அதட்டுகிறார்கள். ஆனாலும் அவன் நம்பிக்கை. இப்படிப்பட்ட தாகமுள்ள ஆத்துமாக்கள் நம்மை சுற்றில இருக்கிறாங்க. ஒரு நாளிலேயே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். நீ வெளியே போய் பாத்தீங்கன்னா அது தெரியும். நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த குருடன் பிச்சைக்கார அதட்டும் போதே அமைதியா இருந்திருக்கலாம். ஆனா அவனுக்குள்ள ஒரு தாகம், ஆத்தும தாகம். எப்படியாகிலும் என் சரீரம் சுகம் பெறும். இந்த இயேசு அவர் தாவீதின் குமாரன் என்று அவன் கூப்பிட்டதை வைத்தே நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். தாவீதின் நாட்களில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். அந்த குமாரன் வந்தால் எனக்கு மீட்பு உண்டு என்பதை அறிந்திருக்கிறான். ஆகவேதான் முன்னுக்கும் அதிகமாய் சத்தமிட்டு அவன் கூப்பிட ஆரம்பித்தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. அவர் நின்று அவனை தம்மிடத்தில் வரவழைத்தார். இந்த காலை வேளையில ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தை கவனிக்கிறீங்களா? இயேசுவோட செவிகள் மந்தமாகவில்லை. ஆமென். போன மாத வாக்குத்தத்தம், அதுக்கு முன்னாடி அந்த வாக்குத்தத்தம் அப்படி கரம் குறுகி போகவில்லை. அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஆராதனைக்கு வருகிற வர என்னுடைய அழுகை கண்ணீரை காணவில்லை என்று நீங்கள் நினைத்திருந்தார், இந்த ஆராதனை முடியும் போது நிச்சயமா சொல்லுகிறேன், வாசித்த சங்கீதத்தின்படி அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறவராய், அதிசயங்களை செய்கிறவராய். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ராஜா வருகிறார், ஆயத்தப்பட. அதான் இந்த செய்தியின் தலைப்பை இன்றைக்கு. அவர் பவனி வருகிறார். அவர் பவனி வருவதற்கு தெரிந்து கொண்டது எது? ஒரு சேரியட் அல்ல, ஒரு பெரிய ரதம் அல்ல, ஒரு கழுதை குட்டியை தேவன் தெரிந்து கொண்டார். ஒரு அழிலியா சொல்ல மாட்டீங்களா? அது எதை காண்பிக்குது? நீ ராஜாவை அறிவிக்கிற யாரா இருந்தாலும் எப்ப அந்த ரட்சிப்பு கிரியை செய்யும் தெரியுமா? நமக்குள்ள ஒரு தாழ்மை இருக்கும் போது. இயேசு தாழ்மையின் அடிமையின் ரூபம் எடுத்தபடியினால் அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் ஜெபித்த ஜெபங்கள் உயிரோடு இருந்த போது ஒன்றையோ பிதா தவறி போக வைக்கவில்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். 4 நாட்கள் ஆயிடுச்சு, நாற்றம் எடுக்குமேன்னு சொல்றாங்க. ஆனால் கல்லறைக்கு கேஷுவலா கூட்டிட்டு போற, 2 சகோதரிகளையும் கூட்டிட்டு போற. அங்க போய் சொன்ன வார்த்தையை என்ன எடுத்தோனையோ லாசருவே வெளியே வான்னு சொல்லல. பிதாவே, இதுவரை எனக்கு செவி கொடுத்திருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இதுவரை எனக்கு செவி கொடுத்தீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவரை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறார், பிதாவை மகிமைப்படுத்துகிறார். என் ஜெபம் ஒன்றையும் கீழே ஏன் தெரியுமா? கவனிக்கிறீங்களா? இந்த கடைசி நாட்கள்ல நம்ம ஜெபத்தையோ தேவன் மீது வைத்து நம்பிக்கை விசுவாசத்தை எப்படி குலைக்க செய்வான் பிசாசு. ஆமேன் சொல்லுங்க. இயேசு அங்க போய் நின்று அதை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவரை எனக்கு பதில் கொடுத்தீர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னாலே போதும், லாசர் வெளியே வந்திருப்பான். ஆனால் இன்றைக்கு வாசிக்கிற நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, பின்வரும் சந்ததிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, இதுவரை என் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தீர். எடுத்துக்காங்க அப்படியே. இதுவரை ஆண்டவர் பதில் கொடுத்தார், இதுவரை நடத்துகிறார். ஒரு ஆமே ரத்தம் சிந்துகிற அளவுக்கு நம்ம இன்னும் பாடுபடவில்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உண்மைதானே? ஒரு ஒத்துக்கலாமா? அல்லேலூயா. நம்ம இயேசுப்பட்ட பாடுகள், ஆமென், அந்த அளவுக்கு நம்ம பாடுகள் படல. அதனாலதான் பின் நிருபங்களை வாசிக்கிறோம், அவரோடு பாடுபட்டார், அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஆமென். இக்காலத்து பாடுகள் வரப்போகிற, வெளிப்பட போகிற அவரை மகிமைக்கு ஒப்பானதல்ல என்று வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நிச்சயமா எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டுங்க. அந்த முடிவு நன்மையா தான் இருக்கும். ஆமென். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்ல, எரேமியா 29:11 சொல்லுது, உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கும் நினைவுகளை நான் அறிவேன். அவரே சொல்லிக்கிறாரு, அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவை. ரோமர் 8:28. அப்படி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அங்கே பிராக்கெட்ல அங்கே சுகவீனம் இருக்காது, தரித்திரியம் இருக்காது, பலவீனம் இருக்காது போடல. என்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக அருளப்பட்டு இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அதனால பவுல் சொல்றார், வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணம், நாசமோ, சுமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? நைட் ஒரு கால் வந்தது, ஒரு 11:30 மணிக்கு ஐயா கால் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அழுதாங்க, அழுதுட்டே இருந்தாங்க. எனக்கு அழ வந்துருச்சு. நம்ம அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அவங்க சொன்னாங்க, இப்படியே போய்கொண்டே இருக்கிறது பாஸ்டர், என்ன பண்றது? ஒரு அழிலியா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். அப்படியே பேசும்போது நானும் விட்டு கொடுத்து, ஆண்டவர் என்னதான் செய்றாரு. அடுத்த வார்த்தை சொல்றாரு, காலையில் நான் சர்ச்சுக்கு வரணுங்கிறதுக்காக நான் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். ஒரு அழிலியா சொல்ல மாட்டீங்களா?
சத்தமா சொல்லுங்களேன். திறமையில ஒரு மனிதனை உயர்த்துவதல்ல. நம்ம அருகில் சுற்று வட்டாரத்துல இருந்துட்டு நம்ம அசட்டையா வருகிறோம். இப்ப அமர்ந்திருக்கும் போது கூட அசட்டையா சில அமர்ந்திருக்கலாம். தேவன் அதை கவனிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். அது ஆண்டவருடைய வைராக்கியம், அந்த ஆலயத்தை குறித்து, தேவனை குறித்து, என் மீது அல்ல தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு. எவ்வளவு பாடுகள் பாருங்க, எவ்வளவு கஷ்டங்கள், எத்தனை லட்சங்கள் செலவு தெரியுமா? நம்ம வெளியே பாக்குறோம், ஒரு ஜபத்தை பண்ணிட்டு போயிடுறோம். ஆண்டவரே அந்த அம்மாவுக்கு சுகத்தை தாங்க, தேவ சித்தனை டெய்லி ஜெபிக்கிறோம், வரவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த பாடுகள், வேதனைகள், அது நம்மளால சொல்லி மாளாது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். டெய்லி ஆஸ்பத்திரி, டெய்லி அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன பாவம் செய்தோம்? அழும்போது சொன்னார், என்ன பாவம் செய்தோம்? நான் சொன்னேன், அது பாவத்தினால் வருவது அல்ல. ஒரு திமிர்வாதத்தான் பார்த்து சொல்றாரு, உன் படுக்கை எடுத்து நடந்து போ, உன் படுக்கை எடுத்து கொஞ்சம் நட, இது நீ செய்த பாவம் அல்ல, உன் குடும்பத்தால் செய்த பாவம் அல்ல என்று சொல்லுகிறார். இந்த ஈஸியா நியாயம் திருத்துறோம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, சத்தியத்தை அறியாமல் அல்லது வசனங்கள் தெரிந்தால் அவங்க சரியில்லை, இவங்க சரி, ஆராதிக்கவும் ஆமென் தேவனை இவங்கதான் தகுதியானவங்கன்னு பிரித்து சொல்லி பெயர் சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா நமக்கு முன்மாதிரியாக ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நீங்க நேர போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க, ஆமென், நேர வந்து ஜெபம் பண்ண சொல்லிது. யாரும் போக முடியாது ஐசியூக்குள்ள. இந்த பாடுகள் நான் ரசிக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஆனா அது தேவன் எதற்காக செய்கிறார்? பைபிள் தான் சொல்லு, பிரசங்கில ஆவியின் வழி என்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் என்னதென்று அறியாது இருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலையும் நீ அறியாய். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன், ஹல்லேலூயா. அம்மாவோட ஆண்டவர் இன்னும் பேசி ஆமேன் அந்த குறிப்பிட்ட நேரம் ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டீங்களா? நான் சொன்னேன், இங்க இருக்கிறத தேவ சமூக இழைப்பார்கள், அது தேவனுக்கு தெரியும். அவர் ராஜா. அவர் ஆமேன்னு சொல்லுங்க. தன் மகளை குறித்து நம்மை விட கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். ஆமே, தாங்க பலன் தருகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவை நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு, அது வீண் போகாது. ஒரு அணிலேயே சொல்லுங்க. அநேக பரிசுத்தவான்கள் இப்படிப்பட்ட பாடுகள் அதை கடந்து இருக்கிறாங்க. நீங்க பவுல் எழுத நிருபங்களை வாசி பாருங்க. மிகுந்த கண்ணீரோடு, ஆமே, மிகுந்த பயத்தோடும் வெகு கண்ணீரோடும் நான் இந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே, நாச மோசங்களாலும் எதிரிகளால் வந்தவைகளும் ஆமே கூட இருக்கிறவர்களா இல்லாம ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வாழ்த்தையப்பா சொல்லுவ, சபையே எனக்கு விரோதி, விசுவாசிகளே. ஆமே, அதான் அந்த பாட்டு எழுதுங்க. நான் காகத்தின் கூட்டம் அல்ல, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சிங்கத்தின் பிள்ளையா இருக்கிறேன். ஒரு ஆமே, போராட்டங்கள் சபையில வருகிற எல்லாம் வரும். ஆனா அதற்கு மத்தியில தேவன் கூடவே இருந்து ஆமே மதிலாய் இருந்து, அக்கினி மதிலாய் இருந்து காப்பார் நிச்சயமாக. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. திரளான ஜனங்கள் அங்கே காத்திருக்கிறார்கள். இயேசு எப்ப வருவார், அவர்கிட்ட அற்புதம் நடக்கும் என்று சொல்லி காத்திருக்கிறார். இன்றைக்கும் ஆத்துமாக்கள் அநேகர் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பொருத்தனை அப்படியே உட்கார்ந்த இடத்தையே சொல்லுங்க, ஆண்டவரே கூடுமான வர நான் உங்களை அறிவிப்பேன். ஆமே, ராஜாவை சொல்றதுல நமக்கு என்னங்க வெக்கம்? ஒரு அழிலையே சொல்லுங்க. ஒரு பிச்சைக்காரனை நம்ம அறிமுகப்படுத்த வேணா வெக்கப்படுவோம் இல்லையா? ஒரு ரொம்ப தாழ்ந்த நிலைமையில இருந்தாங்கன்னா வீடு வாசல்னா நம்ம பெருமையை சொல்லிக்க மாட்டோம். ஆனா நம்முடைய தேவன் ராஜாவா இருக்கிறார். ஒரு அழிலையே சொல்லுங்களேன். நீங்க சொல்லி பாருங்க, அந்த ராஜாவுக்குரிய மகிமையிலே அவர் கிரியை செய்வார். நான் திரும்ப சொல்லுகிறேன், உன்னுடைய ராஜா, உன்னை ரட்சித்த தேவனை நீ சின்ன அளவு, ஒரு கடுகளவு மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் அந்த அளவுதான் அவர் அற்புதம் செய்வார். அது உனக்கே போதாது, காணாது. ஒரு அழிலைய சொல்லுங்க. அதனாலதான் இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்தோம் கடன் பாருங்கள், ஆலயத்திற்கு வந்து பழைய பழக்க வழக்கங்கள். ஒரு அழிலைய சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டேங்குது. கெட்ட வார்த்தைகள், இன்றைக்கு ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத சூழ்நிலைகள். ஒரு அழிலைய சொல்லுங்க. ஆனா ராஜாவின் அருமை தெரியாதபடினால் இந்த காலை வெள்ள ஆண்டவர் சொல்றாரு, ஓ உலகத்துக்கே ராஜாவாக ஆமே மீண்டும் 2ஆம் முறை வந்து அல்லேலூயா வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்து ஆமே வலப்பக்கம் இடப்பக்கம் என்று வாருங்கள் என்று சொல்லும் போது ஒருவரும் தப்பிக்க முடியாது. ஆமே, சமுத்திரம் தன் கணக்கை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுது. அலையிலே சொல்லு, தற்கொலை செய்து கொண்டவர்கள், சமுத்திரத்தில் விழுந்தவர்கள் எல்லாம் ஆவி அன்னைக்கு எழும்பும். ஒரு அலையிலே சொல்லு, இயேசு முன்னாடி போய் நிற்பாங்க ராஜாவுக்கு முன்னாடி. நமக்கு பயம் இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. நமக்கு நிச்சயமாகவே பயம் இல்லையே. நம்ம ராஜாவின் பிள்ளைகளா இந்த பூமியில ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார். ஆமே, அப்ப அந்த ராஜாவை கம்பீரமா சொல்ல எதற்கு வெக்கம்? அந்த ராஜாவுக்கு ஊழியம் செய்ய ஏன் வெக்கம்? ஆமே, ஒருவேளை நம்மை குறித்த சாட்சிகள் பெரியவைகள். ஆமே, ஐயாவுக்கு ஆரம்பத்தில் சொன்ன ஒரு வீடியோ மாதிரி போடலாம், ஒரு டிராக்ஸ் உங்களுடைய வாழ்க்கை. ஆமே, மூத்த மகனை தேவன் தொட்ட விதம் அவ்வளவு அற்புதம். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த சகோதரன் ஆசீர்வாதமா இருக்கிறார். ஒரு அழிலையே சொல்ல மாட்டீங்களா? நிறைய ஊழியங்கள், நிறைய ஆண்டவரை சொல்ல 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 ஜனங்கள் ஆறுதல் அடைவார்கள். அல்லேலூயா. ஆமென். அவர்கள் விடுதலை பெறுவார்கள். அந்த கிரியை நடப்பிக்க நடப்பிக்க ராஜாவாய் இருக்கிற தேவன்
தேவன் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆமென். ஒரு ராஜா எப்படி யுத்தத்திலே முன்னே நிற்பான், எப்படி ஆலோசனை கொடுப்பான், எப்படி தன்னுடைய ராணுவ படை பலத்தை அவன் அதிகரிப்பான், எப்படி எல்லாம் அவன் வியூகங்களை வகுப்பான், அப்படிப்பட்ட ராஜாவை நீங்கள் நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஒரு அடியிலே சொல்லுங்க, அவர் நிச்சயமாகவே ஆமே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுது. முதலாவது குறிப்பு, ஆமே ராஜா வருகிறார். வருகிற அந்த ராஜா ஆயத்தத்தோடு வருகிறார். அவரை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஒரு அடியிலே சொல்லுங்க. அடுத்ததாக பாருங்க, யோவான் 12ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம், குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். ராஜாவாய் இருக்கிற தேவனை நீங்கள் நானும் ஸ்தோத்தரிக்கும்படிதான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென். நீங்கள் நானுமே ராஜாவை ஸ்தோத்தரியாமல், மகிமைப்படுத்தாமல், ஆராதிக்காமல் இருப்போமே ஆனால், ஆமென், எருசலேமிலே திரள் ஜனங்கள் அந்த ஆராதனையை ருசிக்கவில்லை. அந்த ஆராதனைக்குரியவர் யார் என்று திட்டமாய் தெரியவில்லை. அல்லேலூயா. அதனால ஏரோது சொன்னா, அந்த ஞானிகளையோ ஆமென் அந்த பணக்கார ஜோசிகளை பார்த்து சொன்னா, பிள்ளை பிறந்த இடத்தை திட்டமாய் விசாரித்து வந்து என்னிடத்தில் சொல்லுங்கள். ஆமென். எங்க பிறந்தான்னு குறிப்பா வந்து சொல்லுங்க, நானும் வந்து பிள்ளையாண்டானை தொழுது கொள்ளுகிறேன் என்று சொன்னான். தொழுது கொள்ள அல்ல, 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய அவன் திட்டம் போட்டு இருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்படிதான் சத்துரு வஞ்சிப்பான். நல்லா நீங்க ஆராதிக்கிற பிள்ளைகளா இருப்பீங்க, நல்ல கர்த்தர் மேல அன்பு வச்சிருக்கிற பிள்ளைகளா இருப்பீங்க, நம்மை கெடுப்பதற்காகவே ஆமே ஸ்தோத்திரத்துக்கு கூடவே வருவான். நீங்க வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பாருங்க, வாயத்தின் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க, எப்போ தூங்குவாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த மாட்டாங்க. காரணம், அவங்களுக்குள்ள அந்த ராஜாவின் மகிமை கிடையாது. அந்த ராஜாவை அவர்கள் அறியவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா வசனம் சொல்லுது, இதோ கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உங்க ஆராதனை இழந்துடாதீங்க. நீங்க எப்படி ஆரம்பத்துல கொண்ட அன்பு, நீங்க எப்படி கைதட்டி தேவனை துதிக்கிறீங்க, பாடுறீங்க, மெய் மறந்து அந்த ஆராதனையில குறை வைக்காதபடியே நீங்களே ஆராதிக்காவிட்டால் உலகம் எப்படி ஆராதிக்கும்? நம்ம இந்த ஆலயத்தில் ஆராதிக்க சுற்றுப்புறங்களை தேவன் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு ஆமென். அதனால வசனம் சொல்லுது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு ஏன் தாவீது சொல்றாரு? அவன் ஒரு பெரிய பொறுப்புல இருக்கான். என் பாத்திரமே குறைவுள்ள பாத்திரமா இருந்தால் என் சமஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் எப்படி என் தேவனை அறிந்து கொள்ளுவார்கள்? ஒரு தானியேல், அவன் பாத்திரம் வைராக்கிய பாத்திரம் நிரம்பி வழிந்தது. அவன் குறைவுள்ளவனா இருந்தால், அவன் ராஜா ஒரு சட்டத்தை இயற்றி அதற்கு முத்திரை வைக்கப்பட்டது என்று அறிந்த உடனே அவன் சோர்ந்து போய் படுத்திருக்க வேண்டும், மறுதளித்திருக்க வேண்டும், அந்த பொற்சிலையை வணங்கி இருக்க வேண்டும், ராஜாவிடத்துல போய் விண்ணப்பத்தை சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் ஒருபோதும் அவன் மண்டியிடவில்லை. ஆமே வசனம் சொல்லுது, ராஜா இந்த சட்டத்தை ஏற்றியது அவனுக்கு தெரிந்த போது வழக்கத்தின்படியே எருசலேமுக்கு நேராக தன் மேல் வீட்டு மாடியில் ஏறி ஜன்னலை திறந்து தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான், தேவனை துதிக்க ஆரம்பித்தான். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். ஆர்ப்பரித்தார்கள். இந்த சபை ஆர்ப்பரிப்பதில் குறைஞ்சு போச்சு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஆராதனை சபையில குறைஞ்சு போச்சு. காரணம், நீங்க ஆராதிக்க கையை உயர்த்தும் போது இங்க பிடிக்குது, வலிக்குது. அல்லேலூயா. நம்ம என்ன சொல்லணும்? இல்ல, என் கை என்னானாலும் சரி, என் கையை நான் உயர்த்தி தேவனை ஆராதிப்பேன். அந்த வலியை தாங்கக்கூடிய பலனை எனக்கு தருவா. செஞ்சு பாருங்க, அடுத்து அந்த வலி இல்லாமல் போகும். அல்லேலூயா. ராஜாவை ஆராதிக்கிற பிள்ளைகள், இது நம்ம அடிக்கடி மறந்து போகிறோம். நானும் மறந்து போகலாம் சில நேரங்கள்ல. ஆமென். ஜனங்களை பார்த்துட்டு, நடத்துறவங்களை பார்த்துட்டு, சூழ்நிலையை பார்த்துட்டு நான் அந்த ஆராதனை குறைத்து கொள்ள யோசித்த நேரங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் என்னோடு பேசுகிறார். நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் ராஜாவா இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு மேலான ஒரு ராஜா இந்த உலகத்தில் கிடையாது. அதான் வெளிப்படுத்தின விசேஷம். யோவான் சொல்ற, ராஜாதி ராஜா என்று சொல்லுகிறார், கர்த்தாதி கர்த்தா என்று சொல்ல. ஒருவேளை இந்த உலகம் தங்களை ராஜாக்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தா, எல்லா ராஜாக்களுக்கு மேலான ஒரு ராஜா. ஆமே. அதனாலதான் இன்றைக்கு கல்லறை திறந்திருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சபையை ஒழிக்க ஒருவனால முடியல. சபைக்கு விரோதம் எத்தனை சவால் தெரியுமா? எப்படி நடத்துவ? என்ன பண்ணிடுவ? ஊழியம் பண்ண முடியுமா? இங்க மட்டுமல்ல, வட மாநிலங்கள்ல எங்க போனாலும் மதவாத கூட்டங்கள், ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. வருகிற அதிகாரிகளையும் மண்டியிட செய்கிற ராஜாவா இருக்கிறார். ஒரு அழிலைய சொல்ல மாட்டேன். ஆமா, பிரியாணி சவுக் திறப்பு விழாக்கு வந்தாரு ஒரு ஏசிபி, ஆமென், வில்ஃபிரட். நானும் என்ன கூப்பிட்டு இருந்தாங்க, அதான் நானும் உள்ள போனேன். எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க. அவருக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாங்க. அவருக்கு பாதுகாப்பு 4 ஜீப் சைரனோட எல்லாம். என்ன மட்டும் ஓனாட்ட கேட்கிறாரு, மலையாளிட்ட. அது அவர் நின்றுட்டே இருக்கிறார். பக்கத்துல பாஸ்டர் சர்ச். சொன்ன ஒண்ணுமே கவனிங்க, அவர் எழுந்து நின்றார். எழுந்து நின்று அவரை உட்கார வைங்க, அவருக்கு ஒரு ஸ்வீட் கொடுங்கன்னு சொல்லி நம்ம அண்டர் கிரவுண்ட் சர்ச். அவரு வர்றாரு, பின்னாடி கண்ணோட எல்லாம் ஓடி வர
உள்ள வந்துட்டு எனக்கா ஜெபம் பண்ணுங்க. பழைய ஆட்களுக்கு தெரியும், ஒரு 12 பேர் இருந்து ஜெபம் பண்ணும். அப்ப அவர் சொன்னாரு, என்னுடைய சொந்த அக்கா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு உயர் அதிகாரிகளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், சிஎம்ஏ இப்ப உள்ள வந்தாலும் சபை நடக்குதுன்னா அழகா வந்து தாழ்மையா இருந்துட்டுதான் போவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. சரித்திரம் இதுதான் சொல்லுதுங்க. ஒரு ஆமே, எத்தனை பேர் எழும்பினார்கள், ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, எல்லா ஆண் பிள்ளைகளை கொலை பார்வன் எழும்பினான். அவனை விட ஒரு பெரிய ஒரு முரட்டால் உண்டா பார்வோன். ஆமே, எத்தனை ராஜ்யங்கள் எழும்பினா. ஏன் அடிக்கடி சொல்றேன், என் மனதில் ஆழமா எழுதப்பட்டதுன்னா ராஜாவுக்கு ஊழியம் செய்ய. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப சொங்கியான ஆட்களு ஆமே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையே நிரந்தரமா இருக்க விட மாட்டாங்க, வருவாங்க போவாங்க. ஆனா ராஜாவின் ஜெயகம்பீரம் உள்ள குடும்பங்களா சில குடும்பங்களை கர்த்தர் உயர்த்துவார். அதுல நீங்க இருக்கணும். ஆமே, அதை கெடுப்பது பிசாசு. எப்படி வருவான், எந்த போர்வையும் போர்த்தி கொண்டு வருவான், நம்புகிற அளவுக்கு வருவான். ஏங்க, ஆண்டவரே நம்ப வைக்க 40 நாள் பசியா இருந்தோன்னு போய் பிடிக்கிறான் பாரு, அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆமாவா இல்லையா சொல்லுங்களேன். 40 நாள் உபவாசம் பண்றாரு. அவர் உடம்பெல்லாம் இப்போ வறண்டு போயிருக்குன்னு கூட்டிட்டு போய் கல்ல கொடுத்து இதை அப்பமா மாத்தி சாப்பிடு அப்படின்னு அவர் நினைச்சிருந்தா, போ பிசாசு, இப்பயே மாத்திரும்ப பிதாவுக்கு நேரா அதை உயர்த்தி காமிச்சா அப்பமா மாறி இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவர் அப்படி செய்யவில்லை. அல்லேலூயா. அவர் என்ன சொன்னாரு, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. ஒரு ஆமேன், வசனத்தினாலே பிசாசை மேற்கொண்டார். ஒரு அறையிலே சொல்லுங்க. ஆமா, பிசாசையே மயக்க இயேசுவையே மயக்க பார்த்தவன். அல்லேலூயா. இன்னும் சொன்னாங்க, என்ன கூட இருந்த பேதுரு என்ன சொன்னா, இது உமக்கு நேரிடக்கூடாதுன்னா. ஒரு ஆமே, அவர் மரிக்கிறத பத்தி சொல்றாரு. ஒரு ஆலயத்துக்கு சொல்றாரு, இது இடிக்கப்படும், ஆமே 3ஆம் நாள் கட்டப்படும். இவரை குறித்து சொல்லிட்டே வர்றார் பாடுகளை. பேதுரு நிறைய அன்பு வச்சிருக்கிறத காண்பிக்கிறதுக்காக, ஓ இதெல்லாம் உங்களுக்கு நேரிடக்கூடாது, அப்பால போ சாத்தானினார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவ திட்டத்தை கெடுக்காதே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவ திட்டம் நம்ம பாடுகளின் வழியாய் கடந்து போகுது என்றால் நம்ம விட்டு கொடுப்போம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நிச்சயமா கர்த்தர் மகிமையை நடத்துவார். ஆமே, இந்த பாடுகள், இந்த வேதனைகள் நம்முடைய சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்ததை ஆகில் அது மிகுந்த பலனை கொடுப்பதில் என்று பார்க்கிறோம். நமக்கு முன்னோடியா நமக்கு முன்மாதிரியா இருக்கிற முன்னே ஓடின இயேசுவை பார்ப்போம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எப்படிலாம் அடிக்கப்பட்டார். நம்ம அந்த அந்த பாரம் நமக்குள்ள எப்படி தெரியுமா வரும்? பிரசங்கம் பண்ணிட்டு யார் வேணா போயிடலாம். ஆனா அது உள்ளுக்குள்ள எனக்காக, இந்த கேவலமான ஒரு மனிதனுக்காக, ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம மறிச்சா யாரு கேட்பாரு கிடையாது. அடுத்த நாளே பேரை மறந்துடும். ஒரு போட்டோ வேணா திறப்பாங்க, அவ்வளவுதான் முடியும். ஆனால் இத்தனை வருஷங்கள் பட்ட பிரயாசங்கள் பாடுகள் ஒருவரும் நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை நம்மை தேவன் நினைத்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்று சொன்னால், அல்லேலூயா, நம்ம படுகிற பாடுகளிலோ ஒரு வழியை வைத்திருப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதற்கு ஒரே வழி பாருங்க, ராஜா வருகிறார், அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமே, நம்ம நல்ல ஆராதனை செய்யணும். அந்த ஆராதனையை பார்க்கதான் ஏற்றுக்கொள்ளதான் இயேசு திரும்ப வருகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப யாரை எடுத்துக்கொள்ளுவார்? ஆமே, யார் அறிவிக்கிறாளோ ராஜா வருவதை, அன்றைக்கு ஆமே குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லப்படும் இந்த நாளிலே பவனி வரும்போது திரளான ஜனங்கள் எருசலேமிலே காத்திருந்தார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப இயேசுவை அறிவிக்கிற பிள்ளைகளுக்கு தான் 2ஆம் முறை அவர் வரும்போது மிகுந்த தைரியத்தோடு அவர் முன்னே போய் நம்ம நிற்க முடியும். ஒரு ஆமே. அப்படி இல்லாதவர்கள் இந்த வாழ்க்கை பயணத்திலேயே ஃபில்டர் பண்ணப்படுவார்கள். ஒரு ஆமே. ஃபில்டர் யாரு? நம்மளே நம்ம பண்ணிக்கொள்ளுவோம். சூழ்நிலைகள் மாறும், கொஞ்சம் கொஞ்சமா விட்டு போயிடுவோம். ஆண்டவர் ஏதோ ஒரு பெயர் கிறிஸ்தவளை வாழ்ந்து மடிந்து விடுவோம். 2வது, அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அல்லேலூயா. உயிர் உள்ள போது, பலன் உள்ள போது, சபை நமக்கு வசதிகள் இருக்கும் போது, பலன் இருக்கும் போது, நல்ல குரல் இருக்கும் போது, நல்ல பார்வை இருக்கும் போது, நல்ல பேசக்கூடிய நல்ல தொண்டை இருக்கும் போது, தேவனை துதியாமல் இருந்தால் ஜனங்கள் எப்படி துதிப்பார்கள்? ராஜா வருகிறார். ஒரு ஆமே சொல்லுங்க. ஸ்தோத்தரிங்கள். ஆமே. ரோமர் எழுத நிருபம், ரோமர், அதுல இருந்துதான் உங்களுக்கு இதையும் அதுல இருந்து ஒரு 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல, என்னோடு தேவன் பேசின அந்த வார்த்தைகளை நான் மத்தியில சொல்ல. ரோமரின் நிருபம், அதே 10ஆம் அதிகாரம், ரோமர் 10. அல்லேலூயா. அதுல பாருங்க 12-13. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனதான் இருக்கிறார். ஆமே. ரொம்ப தேவைகளோடு, ரொம்ப எதிர்பார்ப்போடு நம்ம எந்த விஷயத்துல இருந்தா சோர்ந்து போக வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஊழியம், உங்களால் முடிஞ்ச ஊழியங்கள், ஆமே, செட்டிப்பேர்ல தொடர்ந்து நம்ம ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். பல வருஷங்களா செய்கிறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க.
ஆலயத்துக்கு வருகிறது போகிறது எல்லாத்துலயும் நமக்கு தெரிந்து கூடுமானவரை உண்மையா இருக்கிறோம். அப்படி நமக்குள்ள ஒரு உறுதி இருக்கிறதுனாலே ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பிசாசு நமக்கு கொடுக்கிற எந்த சிந்தனைகளுக்கு இடமிடாமல் ஆமேன் 100% ஏசப்பா உங்க கையில கொடுக்கிறேன். இதுவரை நடத்துனீங்க, இந்த ஆராதனைக்கு பின்பு நிச்சயமா நன்மைதான் நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. நன்மை ஒன்றுதான் நடக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இரண்டாவது, நம்முடைய குடும்பங்கள்ல தேவனை தொழுது கொண்டு ஆராதிக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்களா? இருக்கிறோமா? சோர்ந்து போக வேண்டாம். உங்களை என்னையோ கர்த்தர் நிச்சயம் மகிமைப்படுத்துவார். ஆண்டவரை ஆராதித்த பிள்ளைகள் வாழ்க்கையில சிறைச்சாலையின் அனுபவங்கள் மாறினது. எரிகோ கோட்டைகள் இடிந்து விழுந்தது. கானானியரை எதிர்கொண்டு போக யார் போக வேண்டும்? யூதா போக வேண்டும் என்று தேவன் சொன்னார். துதிக்கிற பிள்ளைகள் நம்முடைய சபையிலும் துதிக்கிற பிள்ளைகள். நீங்க துதிக்கிற பிள்ளைகளா? பயப்பட வேண்டாம். இந்த ஆராதனைக்கு பின்பு நிச்சயமாகவே அவர் அந்நாட்களிலே எதற்காக பவனி வந்தாரோ அந்த திட்டம் பிசாசுக்கு விரோதமாக தான் அவர் எதையும் செய்தார். ஜனங்கள் விடுவிக்கப்படணும். பிசாசு திட்டம் வைத்திருக்கிறான். இதை உடைப்பதற்காக தான் 33 வருஷமோ இயேசு இந்த பூமியில கிரியை செய்தார். அப்ப இந்த நாளுக்குரிய கிரியைகள் அன்றைக்கு ஏன் பவனி வந்தார்? நம்ம மூளைக்கு கொஞ்சம் தியானம் பண்ணுகிறோம். ஆனா இன்னும் உள்ளான நோக்கம், தேவ திட்டம் என்னவோ அதை நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஒரு அழிலே சொல்லுங்களேன், அவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், அவரே ஸ்தோத்தரிப்போ பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? இந்த வசனம் சொல்லுது பாருங்க, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. சோர்ந்து போகாதீங்க. பிசாசு அப்படிதான் சொல்லுவான். என்ன பாவம் செய்யணும், என்ன காரியமோ தெரியலையே, தொடர்ந்து எப்படி நடக்குது, ஊழியத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஜனங்கள் வரமாட்டேன்றாங்களே, ஏதாவது இப்படி இருக்கும். அதற்கு ஏற்றாறு போல சில பரிசுத்தவாட்டிகள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொண்டு அங்குமிங்கோ ஓடுகிற கூட்டம் என்ன சொல்லும்? இதனால அப்படி இருக்கலாம், அதனால அப்படி இருக்கலாம். எதையும் நம்பாதீங்க. நான் திரும்ப சொல்றேன், ஆண்டவருக்கும் உங்களுக்கு இடையில எந்த நபருக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? தேவன் உங்களோடு பேச ஆயத்தமா இருக்கிறார். உங்களுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார். நேரடியா உங்க கையில போடுவார், கேட்ச் பிடிச்சு போயிட்டே இருக்கு. ஒரு அழிலியா சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? எனக்கு தூக்கி விட்டு கேட்ச் பிடிக்க தேவையே இல்லை. கர்த்தரும் கர்த்தர் கொடுத்த சபை ஊழியர் இதோட நீங்க செய்து பாருங்க. திரும்ப திரும்ப நான் என்னை இழுத்துக் கொள்ளவில்லை. நான் உயிரோடு இருக்கிறவரை நான் பொறுப்பாளியா இருக்கிறேன். ஒரு ஆமே சத்தமா சொல்லுங்க. எபிரேயர் 13:17 தான் சொல்லுது. அவர் உங்களை நடத்துகிறவரா இருக்கிறபடினால் ஒரு அவர் துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு செய்யும்படி அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். இருக்கா இல்லையா வார்த்தை? வாசில்லாமா? ரோமர் 13:17. ஆமென், ஹல்லேலூயா. 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் சத்தமா வாசி பார்ப்போம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களா இருக்கிறபடியால் துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படி கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா துக்கப்படும்படியாக உங்களை கொண்டு போய் அந்த இடத்துல பிசாசு நிறுத்துவான். அது யாரையும் பயன்படுத்துவோம். இந்த காலைவெளியில எதற்காக இயேசு பவனி வந்தார்? ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்பதை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளவும், உயிரோடு வாழ்ந்த நாட்களிலே அவர் செய்த அற்புதங்களை ஜனங்கள் கண்டு தாங்களும் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதற்காக. இங்க கவனிங்க, வித்தியாசம் ஒண்ணு இல்ல, எல்லாருக்கும் கர்த்தரானவர். ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தை 12, தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னதா இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஒன்று கொண்டு தொடர்பு பாருங்களேன். முதல்ல ஏன் வருகிறார்? நம்ம ராஜாவை ஏற்றுக்கொண்ட நம்ம ராஜாவை கம்பீரத்தோடு சொல்ல. ஆமேன்னு சொல்லுங்களேன். நானே ஒண்ணுமில்லாம இருந்து நான் போய் இயேசு மற்றவர்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்ல முடியாது. முதலாவது உன்னை நிலை நிறுத்துகிறார். சபைக்குள்ளே நிலை நிறுத்துகிறார். நம்முடைய வேலைகளில் நிலை நிறுத்துகிறார். வருமானங்களிலே, சுகத்திலே, அன்பிலே நிலை நிறுத்துகிறார். நிலை நிறுத்தப்பட்ட ஜனங்கள் வார வார வாரம் செய்தியை கேட்க 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 மரணத்தை சந்திக்க போகிற அந்த முதல் 5 நாட்களுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு பெரிய ரதத்தை தெரிந்து கொள்ளாமல், ஹல்லேலூயா, நான் இந்த மண் உலகத்தை விட்டு பரலோகம் பெரிய திட்டம், பிதாவின் திட்டம் அது. ஹல்லேலூயா. அதெல்லாம் சொல்லிட்டே போன நேரம். மரியாள் பாருங்க, கன்னியா இருக்கிறார், புருஷனோடு சேரல, ஆனா வயிறு பெருசாகுது. பைபிள் சொல்லுது, யோசேப்பு அவனை தள்ளிவிட மனதா இருந்தான். அழிலே சொல்ல மாட்டீங்களா? உடனே யாரு தோன்றான் யோசேப்புக்கு? தூதன் தோன்றினான். இரவில சொப்பனத்தில் தோன்றான். சொல்றான், யோசேப்பே பயப்படாதே, அவளை தள்ளி விடாதே, அவளை சேர்த்துக்கொள்.
ஐயப்படாதே, சந்தேகப்படாதே. ஆமே. ஆனா இவளுக்கு சந்தேகம் இருந்துக்கு தானே இருக்கும். ஊர் ஜனம் பேசல, ஒரு ஜன வாய் அடக்க முடியாது. நிறைய சொல்லுங்க. அப்போ அவ சொல்ற அந்த வசனம் சொல்லு, மரியாளோ இந்த சங்கதி எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டது. எவ்வளவு ஆழமா இருக்கு பாருங்களேன். அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற வர எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு வேதனைகள். ஆமே. ஆண்டவர் கைவிட்டாரா? கவனிங்க. அங்க பார்த்தா எலிசபெத்தும் கர்ப்பமா இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இவள் அவளை வாழ்த்த, அவள் இவளை வாழ்த்த. ஒரு அழிலிய சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, ஒருவருக்கு க்ரீட் பண்ணிக்கிறாங்க, வாழ்த்துறாங்க. குழந்தையும் பிறந்தது, வளர்ந்தது. ஆமே. அந்த இயேசு ராஜா குறித்த நாளிலே பவனி வரும்படியாக ஆமே ஒரு பெரிய ரதத்தையும் மகிமையோ தெரிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு நீங்கள் நாடோ நம்முடைய ஸ்தோத்திர பலிகள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் இந்த சபையை தேவனுக்கு தந்து இந்த சபை நடத்தப்படுகிற ஏறெடுக்கப்படுகிற துதி பலிகள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டுமானால் முன்னே நிற்கிற எனக்குள்ளே தாழ்மை இல்லை என்று சொன்னால் துதி பலிகள் பரலோகம் போக. ஒரு அழிலிய சொல்ல மாட்டீங்க, அத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, தாழ்மை இல்லாத ஒரு சோத்திர பலி பரலோகமே போக. என்னோடு ஊழியம் நான் ஊழியத்துக்கு வரல, ஆனா தனியா எனக்கு வீடு கொடுத்து பெங்களூர்ல இருக்கும் போது ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு வீடு நல்ல வேலையும் கிடைச்சது, நான் சாட்சி சொல்லியிருக்கேன். அப்போ சென்னையிலிருந்து ஒரு ஊழியர், பெயர் சொல்ல, ஒரு பெரிய ஊழியரோடு இருந்தவர் அங்க வந்துட்டு கிரவுண்ட்ல எல்லாம் போயிட்டாங்க. பெரிய பெருவிழால இவர் தங்குவதற்கு இடத்தை சொல்லாம போயிட்டாங்க. போன் வசதிகள் இல்லை. அப்ப பெட்டியோட என்ன நான் போய் பேசி என்னுடைய அறை கூட்டி கொண்டு போனேன். அப்ப நைட்டு பேசும்போது என்று சொன்ன ஞாபகம் இருக்கு, செந்தில் நல்லா பழகிட்டோம், நான் ஒன்னு சொல்றேன், நீ புதுசா ரசிக்கப்பட்டிருக்க, நல்ல ஆண்டவர் துதி, நல்ல ஜெபம் பண்ணு, இது போல் லைஃப் கிடைக்காது. ஏன்னாக்க வெளியே உட்காந்து பேசணும் கார்டன்ல, ஆபீஸ்குள்ளே கார்டன் சொன்னார். நான் இப்போ ஜெபிக்கிற அநேக ஜெபங்கள் கூரைக்கு மேலே போகாது சொன்னது ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க. ஆமா, உண்மையாதான். நம்ம துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள் நம்ம ஏறெடுக்கிறோம்னா முழு மனத்தாழ்மை இல்லாமல். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. எந்த காரியத்தை குறித்து நம்மளுக்கே தெரியும், நான் செய்ய தவறு, உடனே நம்ம அதுல இருந்து ஒரு மன்னிப்பு, ஒரு உண்மையா மனம் திரும்புதல் நமக்குள்ள வந்துருச்சுன்னா ஒரு அழிலிய சொல்லுங்களேன், சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அந்த துதி பலிகளை தேவன் ஏற்றுக்கொள்ளுவார். அப்ப நம்ம ஸ்தோத்திரம் பண்ண ராஜாவை ஏற்றுக்கொண்ட நாம ராஜாவை ஸ்தோத்தரிக்கும் போது ஆமே இந்த உலகம் நம்மை சுற்றி இருக்கிற ஜனம் தேவனை அறிந்து கொள்ளுவார்கள். ஆமே. அதான் வசனம் சொல்லுது, தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பந்தரா இருக்கிற ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். எங்க கனெக்ட் பண்றாரு பாருங்க. சொல்லணும், தொழுது கொள்ளணும், தொழுது கொள்ளும் போது ரட்சிக்கப்படுவார்கள். ஆமே. பெரிய ஒரு பிரயாசப்பட்டு அந்த ஊழியம் அப்படிலாம் கிடையாது. நீ உண்மையா, அதான் திரும்ப அந்த உண்மைங்கிறது எதுல வருது? கசப்பின் வேறு இல்லாமல் ஆமே மனத்தாழ்மையோடு. ஒரு அழிலிய சொல்லுங்களேன். ஆமா, நம்முடைய வயதிற்கு ஏற்ப, நம்முடைய இருப்புக்கு ஏற்ப, நம்ம எந்தெந்த இடத்துல எங்க வச்சிருக்கிறார், என்ன பொசிஷன், என்ன மாதிரி அந்தந்த இடங்கள், அது வேலையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், சபையா இருக்கலாம், நமக்குள்ள உண்மையாய் மனத்தாழ்மை கீழ்ப்படிதல் இருக்குமே ஆனால் நம்ம யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. என் தேவனுக்கு நேராக என்னுடைய துதி பலிகள் போகிறபடினால். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழச் செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். சொல்லுங்க. மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழச் செய்தீர் என்றார், என் நோய்கள். விசுவாசோட சொல்லுங்க. நீங்க ஆராதிக்க வந்திருக்கிறீங்க, தேவனை துதித்திருக்க, ராஜாவை உயர்த்துறீங்க. சொல்லுங்களேன். நம்முடைய பிரச்சனைகள், பாடுகளை விட கிரகிக்க முடியாத காரியங்களை தேவன் செய்வார். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உமையாராதிப்பே, என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். கைகளை உயர்த்தி சொல்லும். இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும், மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். எல்லா தடைகள்
நிச்சயமாய் விலகும். ஆமென். மரித்தோரை எழச் செய்து அதையே இப்ப நடக்கும்னு விசுவாசிங்க. இந்த ஆராதனை முடிந்து நோய்கள் அற்புதம் நடக்கும். தடைகள் பிசாசு வைத்திருக்கிற எந்த தடையானாலும் ஹல்லேலூயா. மலைகளை பெயர்த்தீர் என்றார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்து என்றார். ஆமென், ஆமென். என் ஹல்லேலூயா. நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். இது ஆண்டவரால் மட்டுமே முடியும். ஆமென். ஓ, ஹல்லேலூயா. காரியம் செய்வீர். எஸ், ஆமென். சர்வ ஞானியே உமையாராதிப்பேன். இப்பவே விசுவாசமா சொல்லுங்க. ஆமென். கிரகிக்க முடியும். காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உமையாராதிப்பேன். தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக சொல்லுங்க. ஆமென். ஏதாகிலும் செய்வீர். உங்களை மறக்கல, குடும்பத்தை மறக்கல, நம்முடைய பாடுகளை மறக்கல, நீ தேவனுக்கென்று செய்த ஆராதனைகளை மறக்கல, நீ தேவனை அறிவித்ததை மறக்கல, ஊழியங்களை மறக்கல. கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்கள் செய்வார். ஓ, இல்லப்பா, இல்ல, ஒரு நாள் நீ மறக்கவில்லை. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உமையாராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். நம்ப முடியாவிட்டாலும் நம்புங்கள். நம்புவதற்கு ஏதுவில்லாத கர்த்தரை விசுவாசிக்கிறேன். ஆமென். கோலும் கையும் ஆமென். இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி அது யாரால் கூடும்? கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றார். குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உமையாராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உமையாராதிப்பேன். இந்த வசனத்தை பாருங்கள். ஆமென். தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆமென். அவை அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? ஆமென். கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசி? 2 குறிப்பு சொல்லியாச்சு. கேள்விப்படாதவர்கள் விசுவாசிக்க முடியாது. அவை எப்படி கேள்விப்படுவார்கள்? நம்ம சொன்னாதான் கேள்விப்படுவார்கள். ஆமென். சொல்லுகிறவர்கள் எப்படி சொல்ல முடியும்? ஆமென். ராஜாவினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள், ராஜா யார் என்று அறிந்தவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நான் ஊழியம் செய்றேன், ராஜாவுக்கு நான் ஊழியம் செய்றேன். அழியில சொல்ல மாட்டீங்களா? யார் முன்னாடி போய் நின்னாலும், எங்க போனாலும் சரி, அந்த ராஜாவின் பிள்ளையாதான் போய் நிக்க கிருபை செய்வோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் குறுகி போய் நின்று கொண்டு இப்படி அப்படியெல்லாம் நிக்க வைக்க மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, அது அது அநீதியாய் கூட இருந்தாலும் சரி, ஆமென், எதுவா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, ராஜாவின் பிள்ளைகள். அதை நம்ம பெருமையோட அல்ல, ஆமென், அதை காண்பிக்கதான் ஒரு கழுதை குட்டி மேல, ஆமென், ஒருவர் ஏறிடாத கழுதை மேல ஏறி வந்தார். ஒரு ஆமென். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அவன் முதல் குறிப்பு, அவரை சொல்ல திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு அவன் காத்திருந்தார்கள். 2வது, அவரை தொழுது கொண்டார்கள். எப்படி? இதோ ராஜா வருகிறார் என்று ஆர்ப்பரித்தார்கள். அதான் தொழுது கொள்ளுதல். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப யாரு தொழுது கொள்ளுவாங்க? தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் சமயமா இருக்கிறார். ஒரு அணிலையா சொல்லுங்க.
பதில் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. நிறைய பேருக்கு என்ன, நீங்க அவரை தான் தொழுது கொள்றீங்க. சமீபமா தான் இருக்கிறாரு. ஒரு அழிலிய சொல்லுங்க, அற்புதங்கள் செய்வார். ஆமே. மரணமானாலும் ஜீவனானாலும் நிச்சயமா அவர் கரத்தில் இருந்தா சகலமும் அதிகாரம் படைத்தவர், அற்புதங்களை செய்வார். ஆமே. சத்தமா சொல்லுங்களேன். எந்த உறுதியோடு செய்யறாரு பாருங்க. மரணமானாலும் என்ன சொல்றாரு, நமக்கு என்ன உறுதி? கர்த்தருடைய பிள்ளையாக. ஒரு அழிலிய சத்தமா சொல்ல மாட்டேன். அதான் பைபிள் சொல்லு, பரிசுத்தமான மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. ஒரு அழிலிய சொல்லுங்க. அப்ப எல்லாரும் பரிசுத்தவான்கள். அந்த பரிசுத்தவான் என்பது சில சபைகள் தள்ளி இருக்கிற ஊழியரை சொல்லிக் கொள்ற வார்த்தை மட்டுமல்ல, படுக்கையில நம்மை பரிசுத்தப்படுத்துவார். ஒரு ஆமேன். ஒரு நொடி பொழுதும் ஒரு ஆமேன். அதற்காக அந்த நொடி காத்திராமல், அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், திருடன் வருகிற விதமாய் நான் வருவேன். அல்லேலூயா. அந்தி சந்தி மதியானம் 2 பேர் எந்திரத்தை அடிச்சிட்டு இருப்பாங்க, ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான். சேவல் கூகிற வேளையில கர்த்தர் வருவார். ஆமென். அந்தி சந்தியான இரவிலே திருடன் வருகிற பிரகாரமாய். அதனாலதான் அதை பிதாவை தவிர ஒருவனுக்கு தெரியாது, அந்த வேலையை அறியாது இருக்கிறார். ஆமென். அப்போ எந்த வேலை வேணா எது வேணா நடக்கலாம். சோ நம்ம ஒவ்வொரு நாளும் இன்னும் நல்ல துதிக்க. எப்படி துதிக்கணும்? தாழ்மை உள்ள, அதான் பாடணும், தாழ்மை உள்ள உள்ளம் தேவனே நாடும் என்று பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். ஒரு அழில சொல்லுங்க, தாழ்மை இல்லாத உள்ளம். ஜனங்கள் இருந்தா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. ஜனங்கள் இருந்தா ஆமேன்னு சொல்லும், வசனம் தெரிஞ்சு சொல்லும், 4 பேருக்கு போதனை சொல்ல முன்ன போய் நிற்பாங்க. உண்மையான தாழ்மை இல்லாதவர்கள், உண்மையான தாழ்மை உள்ளவர்கள் எப்பொழுதும் தம்மை தாழ்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆலயத்துல ஆமேன் ஆண்டவரை துதிப்பார்கள், ஆமேன் ஓடி வருவார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்ல துதிக்க துதிக்க கர்த்தர் விடுதலை தருவார். கடைசியாக 3ஆவதாக யோவான் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அவர் வருகிறார். வரும்போது எல்லாரும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட ஆர்ப்பரித்தார்கள். 14 அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாது, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். அல்லேலூயா. இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இதான் 3வது ஆசீர்வாதம். இயேசு மகிமையடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையோ தாங்கள் அம்மன் இப்படி அவருக்கு செய்த நினைவு கூர்ந்தார்கள். அன்றியும், இதோட தான் முடிக்கிறேன், அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லை இருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார். என்ன சுவிசேஷத்துல வாசிச்சு பாருங்க, லாசரும் அங்க இருக்கிறான். ஒரு அழிலியா சொல்லுங்க. அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னது தெரியுமா, நீ ராஜாவை ஆராதித்து ராஜாவை அறிவித்து சோத்தரிக்கிற பிள்ளையா இருந்த கவனிங்க, உன்னை அதிசயங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். லாசரு கதை முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த லாசரு தொடர்ந்து அவனை கொண்டு வந்து கர்த்தர் எங்கு வர்த்தாலோ இவன் தான் நம் மத்தியிலே வாழ்ந்தவன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் அடிக்கடி வீட்டுக்கு போகிறவன். ஆமேன். மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான். 4 நாட்களுக்கு அப்புறம் இவன் உயிரோடு எழுந்தான். ஒரு ஆமேன். லாசரு சொல்றார், என்னை உயிரோடு எழுப்பினவர் என் இயேசு. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில நீ ராஜாவை ஆராதிக்கிற பிள்ளையாக, ராஜாவை அறிவிக்கிற பிள்ளையாக, எல்லாவற்றிற்கும் மேலாக நீ ஆராதிக்கிற தேவன் உன்னுடைய சொந்த தெய்வம், உன் குல தெய்வம், உன் இரட்சகர், உன் குடும்பத்தின் தேவன், அவர் ராஜா என்கிற அந்த உறுதி உனக்குள்ள இருக்குமே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகள். ரோமர் 10 பார்த்துட்டோம். விசுவாசியாதவன் எப்படி தொழுது கொள்ளுவான்? ஆமே. பாகுபாடு கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் சுயமாய் இருக்கிறார். ஆமே. அப்ப நான் பெரியவன், நீ பெரிய, எல்லாம் அடிபட்டுருங்க. இந்த பைபிள் ரொம்ப அருமையானது. ஒரு ஆமே. ஒரு வசனத்தை எடுத்தீங்கன்னா, அதுல இருந்து கோர்வைய போனீங்கன்னா, ஒரு மனிதனுடைய முழு ஆசீர்வாத வாழ்க்கைக்கான அத்தனை சத்தியங்களும் ஒரு வசனத்துல சொல்ல முடியும். எந்த வசனம் கொடுத்தாலும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எப்படி எப்படிலாம் வருது பாருங்க. அவர் அப்படி வாழ்ந்து காண்பித்தார். ஆமே. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ராஜாவை நீ ஆராதிக்கும் போது மனத்தாழ்மையோடு, வித்தியாசம் இல்லாம, யாரு வேணா எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனா என் இருதயம் தேவனுக்கு நேராக எப்படி ஆதியிலே கொண்ட அன்பு வாஞ்சை அப்படியே நம்ம ஆராதிக்க கூட ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த ராஜாவின் அற்புதம் உங்க வாழ்க்கையில தொடரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க மறந்து போனா கூட எப்படி லாசரு தொடர்ந்து போகிற இடம்லாம் வந்து சாட்சியா இருந்தானோ, அது போல உங்க வாழ்க்கையில அற்புதங்களை தேவன் தொடர செய்வார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இங்க ரோமர் 11 வாசி முடிச்சிடறேன். அல்லேலூயா. அப்படி இங்க வந்துருங்க. ரோமர் 10ஆம் அதிகாரத்துல, ரோமர் 10ஆம் அதிகாரம் தொழுது கொள்ளுதலை குறித்து, ஆராதனை குறித்து பார்த்துட்டோம். மூன்றாவதாக அல்லேலூயா. அதனால் இப்படி இருக்க நம்ம கீழே பார்த்துட்டே வாங்க. கீழே பார்த்துட்டு வந்து 15ஆம் வசனத்துல சுவிசேஷமா அறிவிக்கக்கூடிய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க.
சத்தமா சொல்லுங்களேன். அப்படியே கீழே வந்தீங்கன்னா விசுவாசம் கேள்வினால வரும். கேள்விப்படவில்லையா, இஸ்ரவேல் அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். 19 வசனம். 20 தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், இஸ்ரவேலை குறித்தோ கீழ்ப்படியாதவர்கள். இதெல்லாம் சொல்லிட்டு அருமையான தேவ பிள்ளைகளை 11ஆம் அதிகாரத்துல முதல் வசனம், இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. ஒரு ஆமையன் சொல்லு, சத்தமா சொல்லுங்களேன். நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமின் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. ஒரு ஆமையன் செல்லம் எழும்பி நிக்கலாம். ஆண்டுடைய சமூகத்துல அதிசயங்களை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவன் உங்களை தள்ளிவிடவில்லை. ஆமே, கைவிடவில்லை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தலாம். ஆண்டவரே, என்னை தள்ளாத தெய்வம், என்னை கைவிடாத தெய்வம். அல்லேலூயா. ஒருவரும் ஏறிடாத கழுதையின் மேல். ஆமென். அல்லேலூயா. ஓ ஆமென். ஏறி வர அவர் சித்தமாயிருந்தார். அல்லேலூயா. எல்லாரும் குருத்தோலைகளை கீழே விரித்து, ஆமென், கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்.